இந்தியா என்னடா தமிழ்நாட்டுல எத்தனை வகையான நாட்டு மாடு இருந்தது, அதோடைய பேரு உனக்கு தெரியுமா? எத்தனை வகையான மாடு இருந்தது எண்ணிக்கை உனக்கு தெரியுமா? இதெல்லாம் அழிஞ்சு போக கூடாதுன்ட்டு எங்க ஆளுங்க தாண்டா தேடி பிடிச்சி அதை நாங்க வளர்த்துட்டு இருக்கோம், செலவு பண்ணி வளர்த்துட்டு இருக்கோம். அதுல எங்களுக்கு வருமானம் கிடையாது. உன்ன மாதிரி ஜெர்சி மாட்டை விட்டு பாலை வச்சு லாபம் சம்பாதிக்கல. ஏன் ஏன்னா அழிஞ்சிடக்கூடாதுன்ட்டு எத்தனை பேர் பண்ண வச்சு நாட்டு மாடை வச்சு வளர்த்து பாதுகாட்டு இருக்கான். நீ மாட்டை வதைக்க சொல்லக்கூடா. நீ எத்தனை மாட்டோட நீ வளர்த்திருக்க? ஆகா, நீ அவ்வளவு பெரிய புனித நல்லவரா நீங்க பீட்டா அமைப்புங்கிறவங்க? எங்க எத்தனை விலங்குகள் அழிஞ்சிட்டு இருக்கு. எல்லா விலத்தையும் இதை அழிக்க கூடாது, இது ஒரு உயிரினம், இது அழிஞ்சு கூட நாங்க பாதுகாத்து வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி நீ எத்தனை விலங்குகளை வளர்த்திருக்க, எத்தனை மாடனை நீ வளர்த்திருக்க? நான் தான்டா வளர்க்குறேன், நான் தான். ஏன்னா அழிஞ்சிடக்கூடாது, என்னுடைய வரலாறு மறைஞ்சிடக்கூடாது, இந்த மாட்டினை அழிஞ்சிடக்கூடாது, நான் தான்டா பாடுபட வளர்த்திருக்கேன். எனக்கு இல்லாம அக்கறை உனக்கு என்னடா பீட்டா நாய? 50 பேர் இருப்பான உன் அமைப்புல, 50 பேர் இருக்கிற அமைப்பு கொடுக்குற மரியாதை எப்ப ஏன்டா எனக்கு கொடுக்க போக மாட்டீங்க? இந்த உச்ச நீதிமன்றமா இருக்கட்டும், மத்திய அரசா இருக்கட்டும், அந்த ஒரு அமைப்பு கொடுக்கிற ஒரு மரியாதை, அவங்க வழக்கு போட்டதுக்கு தீர்ப்பு சொல்ற உச்ச நீதிமன்றம், நான் வழக்கு போறதுக்கு எவ்வளவு ஆயிரம் போது? ஒரு அமைப்பு போட்ட அமைப்புக்கு நீ தடை கொடுக்கறனா, ஒரு மாநிலமே, ஒரு இனமே, ஒவ்வொரு தமிழனும் பீட்டா அமைப்பை தடை சொல்லி கூட நாங்க வழக்கு போடுறோம். எத்தனை லட்சம் இல்ல எத்தனை கோடி வழக்கு வரும் நீ எது நினைச்சிக்க? அந்த வழக்கு வைக்கிறதுக்கே உனக்கு தனியா ஒரு கட்டிடம் கட்ட வேண்டியது இருக்கும். அப்படி வழக்கு போடும்போது உன்னால தடை பண்ண முடியுமா? நான் இறங்கி போறான்னா என்ன, வழக்கு போட்டான்னா? தயவு செய்து மத்திய அரசே, உயர்நீதிமன்றம் எங்கள் மதிப்புக்கு, எங்கள் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து, நான் போராடுவது எனக்காக இல்ல, அந்த காளைக்காக தான். இந்த காளைக்காக நான் போராட, இந்த காளை நீ அழிச்சிருவேன். அந்த இதுக்காக தான் நான் போராடுறேன். இந்த காளையை அழிச்சுனா ஏன்னா அழிஞ்சிடும். நான் என்கிட்ட இருக்கிற ஒரே, நான் தமிழன் இருக்கிற ஒரே அடைவு ஜல்லிக்கட்டும் காளையும் பொங்கலும் தான். அந்த பொங்கலும் கூட நீ ஒழிக்க வச்சுட்ட. பொங்கல் இருந்தா தான்டா இவன் ஜல்லிக்கட்டை கொண்டு வரோம், பொங்கலே ஒளிடான்ட்டான். ஏன்னா எங்களை அப்படிலாம் நீங்க ஒழிக்க முடியாது. நாங்க இன்னைக்கு தோன்றியவன் கிடையாது. நாங்க ஆதி காலம் ஆதிவாசி, கல் தோன்றி மண் தோன்றிய காலத்திலே முன் தோன்றிய மூத்தக்குடி. எங்களை நீங்க ஒன்னும் பண்ண முடியாது. ஒரு மாநிலமே போராடுது, ஒரு மாநிலத்துக்கு கொடுக்காத ஒரு மதிப்பை, ஒரு அங்கீகாரத்தை, அவன் தான் குத்து போட்ட செத்தாலும் சேகரங்கிறான், அதுல காயம் பட்டாலும் வீரங்கிறான், கால் உடைஞ்சாலும் பெருமங்கிறான், உயிர் போனாலும் என் பையன் ஜல்லிக்கட்டுல போய் செத்தாலும் என் அம்மா பெருமையா சொல்லிக்கிறாங்கிறா. அப்படி இருக்கும்போது என்னடா நடத்திட்டு போடான்னு கொடுக்க முடியல? ஒரு தனிப்பட்ட அமைப்புக்கு இவ்வளவு தூரம் நீங்க அந்த வழக்குக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும். எனக்கு நீங்க மரியாதை கொடுக்கலன்னா, கர்நாடகாரன் தண்ணி திறக்க முடியாது, அவனை கேட்க முடியல, கேரளாக்காரனுக்கு கேட்க முடியல. ஆனா என்னுடைய தமிழ்நாட்டுக்கு மட்டும் உச்சநீதிமன்ற வழக்கு இருக்கு, அதனால ஒண்ணும் பண்ண முடியாது நீ சொல்ற. அப்படி அந்த ஒரு அமைப்புக்கு கொடுக்கிற மரியாதை ஏன் என் இனத்துக்கு கொடுக்க மாட்டேங்கிற? அப்படி அந்த ஒரு மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை இல்லாம, ஒரு இனத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இல்லாம, அவருடைய கடமை, அவருடைய உரிமைய அடிப்படை ஆதாரத்தை எல்லாம் அழிச்சிட்டு ஒரு அமைப்புக்கு நீ கொடுக்கறனா, அப்ப அதுல எவ்வளவு பெரிய சதி நடந்திருக்கு, அதுல எவ்வளவு பெரிய பின்னணி நடந்திருக்கு. அதுங்களுக்கே அவ்வளவு செஞ்சிருக்கானா அந்த பீட்டாக்காரன், அவனுக்கு எவ்வளவு கிடைக்கும், இதுல எவ்வளவு நடக்குது, இதெல்லாம் நீங்க நுட்பமா தொழில்நுட்பமா நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு அமைப்பு கொடுக்கிற ஒரு மரியாதை, ஒரு மாநிலத்துக்குள்ள அதுல எவ்வளவு பெரிய சதி நடந்திருக்கு, இதுல எல்லாருமே ஈடுபட்டு இருக்காங்க. அதனாலதான் எவனால எதுவும் பண்ண முடியல. எல்லாத்தையும் நாம உடைக்கிறோம். தடை அதை உடை, வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் நம்ம சொல்லியிருக்காங்க. ஜல்லிக்கட்டை பத்தி என் மறைய சொல்லியிருக்கு. கள்ளிச்செடி நீ என்ன 5000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய என்னுடைய வேதம் சொல்லுது. சிலப்பதிகாரத்தில் எழுதியிருக்காங்க, கலித்தொகையில் எழுதியிருக்காங்க. பட்டின பானதியெல்லாம் உருவாகி எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை வருஷங்கள், எத்தனை 1000 வருடங்களுக்கு முன்னாடியே அதை எழுதி வச்சிருக்க. போய் பாடுறா, எல்லா கோயில்களிலையும் நாங்க காளையை தாண்டா முதல்ல கும்பிடுறோம். எல்லாம் அவ்வளவு பெரிய ஒரு மரியாதை கொடுத்து. ராமேஸ்வரம் நீ போயிருக்கியா? ராமேஸ்வரம் எந்த நாடு, தஞ்சாவூர், எங்க வேணாலும் போவோம். நாங்க நந்தின்னு அந்த மாட்டை தாண்டா நாங்க வரைஞ்சி வச்சிருக்கோம், கல்லால செதுக்கி வச்சிருக்கோம். அவ்வளவு நாங்க எங்களுக்கு மேல நாங்க மரியாதை கொடுக்கறோம்டா. எல்லா கோயிலும் நாங்க வரைஞ்சி வச்சிருக்கோம்டா. எங்களுக்கு இல்லாத உணர்வாடா பீட்டா நாய உனக்கு வந்துற போது. இதுதான்டா எங்க கலித்தொகையில் அப்பயே எழுதியிருக்காரு. கொள்ளேற்று கேடு அஞ்சுவானை மறுமையும் புல்லால் ஆயமகள். அதாவது என்ன சொல்றான் கலித்தொகையில? ஒரு மாட்டை அடக்க பயப்படுற ஒருத்தனை நீ அடுத்த ஜென்மத்திலையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு என் மறை சொல்லுது. அப்படி என்ன வீரமா வச்சிருக்கான். நான் வீர பரம்பரடா, நான் வீரத்துல வளர்ந்த வீர தமிழன். வீரனா என்ன, எல்லாத்தையும் நான் உலகத்தை கத்துறேன். எனக்கு இல்லாம ஆக்கிற உனக்கு என்ன வரப்போகுது? அந்த காலை காட்டு விலங்குடா, வீட்டு விலங்குடா. அது என்ன கூட வாழுது. அது அந்த பக்கம் படுத்துட்டு நான் இந்த பக்கம் படுத்துட்டு இருக்கேன். என் மேல ஒற்றை அது மேல போட, அது மேல படுற ஏன்? அப்படி நான் மாதம் எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன பீட்டா நாய? நானும் வெளிநாட்டுல தாங்க இருக்கேன். எல்லா வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கும் நம்மளும் அந்த போராட்டத்தை கலந்துக்கணும்னு ஒரு வெறிய ஏக்கமும் இருக்கு. நான் இந்த வேக்கத்தை இதன் மூலம் நான் பகிர்ந்துக்கிறேன். எல்லா ஒவ்வொரு தமிழனும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கவுங்க 10 பேரோ ஒருத்தரோ இல்ல தனிப்பட்ட முறையில் எங்க இருந்தாலும் அவங்க எல்லாம் அவங்களுடைய ஆதங்கத்தை இந்த மாதிரியாவது நாம தெரியப்படுத்திக்கணும். நாங்களும் சும்மா இல்ல, நாங்களும் போராடுறோம் அப்படின்னு எல்லாருக்கும் நீங்க தெரியப்படுத்தணும். அப்பதான் நம்மளுடைய போராட்டம் வலுப்பெறும். உலக நாடுல எங்கெங்க தமிழ் பரவி அங்கங்கெல்லாம் போராடுறான். நம்மளுடைய
பக்கத்துல இருக்கிற நாட்டுல கேரளா இருக்கிற முதலமைச்சர் அவரு சப்போர்ட் பண்றாரு, பாண்டிச்சேரிக்கு முதலமைச்சர் இப்படி ஒரு மூணு மாநில முதல்வர்கள் ஒரு மாநிலத்தில் மக்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. அந்த 2 மாநில மக்களும் அவங்க தமிழர்கள் கேட்கறது சரிதான், அவங்க உடமையை குடுன்னு சொல்றாங்க. இப்படி இந்த ஒரு இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறமும் அவங்க மதிப்பு கொடுக்கலாம். இது என்ன நாடு? இது நாடாடாது. எப்படா அந்த நாடு வழங்க உருப்பிடுமாடா? அந்த நாடு உருப்பிடாரா? மக்களின் உணர்வுக்கு மதிப்பு கொடுக்காத நாடு எப்படா உருப்பிடும்? ஜல்லிக்கட்டை அடக்கிறதுக்கு அனுமதி கொடுன்னு கேட்டா சிங்கத்தை தானே அடக்குறேன்னு கேக்குறீங்க. சிங்கத்தை நான் எதுக்குடா அடக்கணும்? சிங்கத்தை நான் அடக்க தேவையில்ல. சிங்கம் காட்டுல இருந்து ஊருக்குள்ள வந்தப்ப நான் இல்லப்ப என் அப்பத்தா என் கேள்வி இருக்கா பாத்தியா, அவ விளக்க மாத்தி முறத்தையும் எடுத்து அடிச்சு தரப்பிட்டா. அவங்களுக்கே ஓடிச்சு அந்த சிங்கம். அதை ஏன்டா நான் அனுப்பிட்டேன்? அதை விட வீரமா நான் என் மாட்டை நான் கருதுறேன்டா. என் மாட்டை அடக்கணும் எனக்கு வீரம். அப்பதான் அதை நான் புரிஞ்சிக்க முடியும். அது என்ன புரிஞ்சு அது கூட நான் வாழ முடியும். அதுதான் என்ன வாழ வைக்குது. நான் அதை வாழ வைக்கல. தெரிஞ்சுக்க நீ. தமிழ் வீழும் ஆரியம் ஆளும் என்று நினைத்தாயோ? இது வீரமுள்ள மறவர் கூட்டமடா. ஆரியத்தை ஒழித்து எம் தமிழ் மொழியை ஆட்சி செய்ய வைத்து என் கலாச்சாரத்தையும் என் பண்பாட்டையும் என் உரிமையையும் மீட்டெடுத்தே தீர்வோம். உலகத்திற்கே வீரத்தை கற்றுக் கொடுத்த முன்னோர்கள் எங்கள் தமிழர்கள். அவர்களில் வந்த நாங்கள் புலிகளடா. வெற்றி ஒன்றே இலக்கு, வெற்றுவோம். வெற்றி ஒன்றே இறுதி வரை போராடுவோம். ஒரு பிரச்சனைக்காக போராடுவர்கள் அவர்களால் முடிந்தவரை மட்டும்தான் போராடுவார்கள். நாங்கள் முடிந்தவரை போராடுவர்கள் அல்ல. எங்கள் பிரச்சனையை முடியும் வரை போராடுவோம். எங்களால் முடிந்தவரை போராடுவர்கள் அல்ல. எங்கள் பிரச்சனை முடியும் வரை போராடுவோம். எங்கள் பிரச்சனை முடித்தே தீர்வோம். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்.